வணக்கம். பேரறிவும் பேராற்றலும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிட வெற்றிபாலன். ஜூலை மாத ராசி பலனை பார்ப்போம். ஜூலை மாத ராசி பலன் பார்ப்பதற்கு இந்த மாத பலன்களாகிய மாத கிரகங்களாகிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய், இந்த 4 கிரகங்களுடைய கோல்சார நிலைகளை வைத்துதான் மாத பலன்கள் நம்ம சொல்லுவோம். இந்த 4 கிரகங்களுடைய இந்த கோல்சார நிலவரத்தை இந்த மாதம் எப்படிலாம் கிடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல சூரியன் எடுத்துக்கலாம். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிதுன ராசியில தொடங்குகிறார். அவர் கடக ராசிக்கு இந்த மாதத்தினுடைய ஜூலை 17ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில் புதன் பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே ஜூலை 8ஆம் தேதி வக்ரகதியிலிருந்தே அப்படியே கடந்து பின்னோக்கி சென்று மிதுன ராசி மண்டலத்தை போய் பயணிப்பார். இது புதன் பகவானுடைய நிலவரம். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில ஆரம்பத்தில் இருக்கிறாரு. வருகின்ற 5ஆம் தேதி முதல் கொண்டு சிம்மத்துக்கு பயணிப்பார். அப்போ அவர் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நாளுக்கு அப்புறம் சிம்மத்தில் இருக்கிறதுனால சிம்மத்துல தான் அவரை நம்ம பயன்படுத்திக்கலாம். செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் தன்னுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடமாகிய ரிஷபராசி மண்டலத்தை பயணிக்கிறார். இதுதான் கிரகங்களுடைய கோல்சார நிலவரம். மற்றபடி குரு பகவான் கடகராசியில் சஞ்சாரிக்கிறார். சனி பகவான் மீனத்தில் பயணிக்கிறார். ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது கிரகங்களுடைய கோல்சார நிலவரம். சிம்ம ராசி நேர்களை பற்றி பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில கேது பகவான் இருக்கிறாரு. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தில் புதன் பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அதே ஆரம்ப காலத்துல சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் இருந்தாலும், குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருந்தாலும், இந்த சுக்கிர பகவான் வருகின்ற 5ஆம் தேதிக்கு மேல் உங்களுடைய ராசிக்கு வரப்போகிறார். அப்படி வரும்பொழுது சுக்கிரன் சிம்ம ராசிக்கு வரும்பொழுது அஷ்டம சனியில் இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்க ராசிக்குள்ள வர்றதுனால ஓரளவுக்கு பண வரவுகளை எதிர்பார்க்கலாம். வர வேண்டிய பணங்கள் எல்லாம் சொல்லி வச்சிருந்த பணங்கள் கொடுக்குறோம் அப்படி காலத்தாக்கிட்டு வந்திருந்த சில விஷயங்கள்லாம் சுக்கிரன் பணம், அப்ப பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கைக்கு வர்றதுக்கு, சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள் கைக்கு வர்றதுக்கு, பணம் வர்றதுக்கு இந்த மாதங்கள் உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். அது எதாக இருந்தால் ட்ரை பண்ணுங்க, முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டு தேவையான உபயோக பொருட்கள்லாம் வாங்கலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சுபமான மாதங்களாக தான் இருக்கும். நகைகள் வாங்கலாம். நகைகள் வாங்கக்கூடிய மாதங்களாக தான் இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அனுகூலமானமாக ஒரு ஏற்றம் தரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும். டெஸ்ட் எக்ஸாம்லாம் கொஞ்சம் நிறைய மார்க்லாம் ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு தெளிவான ஒரு மைண்டு இந்த மாதங்களில் மாணவர்களுக்கு இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ஸ்தானம் நல்லா வலுப்பெற்று இருக்கிறது. ஆகையால் தொழில் செவ்வாய் பகவான் அங்கே இருப்பதனால் இந்த மாதம் முழுக்க அருமையான தொழில் முதலீடுகள்லாம் செய்யலாம். அஷ்டம சனி நடைபெற்று இருந்தாலும் அஷ்டம சனியை குரு பகவான் பார்ப்பதனால் உங்களுக்கு அந்த அஷ்டம சனியுடைய தாக்கங்கள் இருக்காது. அதனால நீங்க தொழிலில் பணம் போட்டு இந்த மாதங்கள்ல செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இந்த மாதங்கள்ல உண்டு. இதெல்லாம் நீங்க செய்யலாம். வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு அனுகூலமான ஒரு மாதமாக தான் இருக்கும். ஒரு ப்ரொமோஷன்ஸ், சில விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு, பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதங்களில் வாய்ப்புகள்லாம் உண்டு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 70% பாசிட்டிவும் ஒரு 30% நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுலாம் வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் நீங்கள் பார்த்து நம்மளுடைய வெற்றி astro.inல அனைத்து விதமான சர்வீஸ்கள், பொதுமக்களுக்கு தேவையான ஜோதிட சார்ந்த அனைத்து விதமான சர்வீஸ்கள்லாம் அதில் போட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த சர்வீஸ் தேவையோ அந்த சர்வீஸ்குள்ளே நீங்கள் உள்ளே உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட்டுக்கு ஏற்றபடி எங்களுடைய டீம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு ஜாதக ரீதியான சொல்யூஷனை கொடுக்கறதுக்கு நாங்கள் காத்துட்டு இருக்கோம். நாங்கள் உங்களுக்கு சிறப்பான முறையில் சிறந்த விதமாக ரொம்ப அலக்கழிப்பு இல்லாமல் நேர்த்தியாகவும் உடனடி தீர்வாகவும் கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் ஒவ்வொரு சர்வீஸுக்கும் என்ன பலாபலன்களை கொடுக்கலாம், எந்த கோயில்களுக்கு போனால் இவர்களுக்கு அந்த ரெமெடி கிடைக்கும், எந்த விதமான ஒரு பரிகாரங்களை செஞ்சால் எங்களுக்கு ரெமெடி கிடைக்கும்ன்றதெல்லாம் நாங்கள் அதில் கிளியர் கட்டாக கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் இந்த சர்வீஸ்குள்ளே நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் தெரியப்படுத்துங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம உறவினர்கள் மற்றவர்கள் நண்பர்கள் எல்லாமே ஏதோ சில பிரச்சனைகள் இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த வெப்சைட்டை நீங்கள் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அவங்க பார்த்துட்டு உள்ளே வந்தாலும் அவங்களும் இதில் பலன் அடைவாங்க. அதனால் உங்களுக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் ஒவ்வொருத்தரும் கூட்டாக சேர்ந்து அனைத்து விதமான நம்முடைய வாழ்வியல் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு காண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழிமுறையாக இருக்கும்ட்டு
கருதுறேன். அதனால எல்லாரும் பயன்படுத்தணும், எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். உங்களை எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.